அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? குலதெய்வத்தோட அனுக்கிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம்ங்கிறது கைகூடாது. சரிங்களா? அவங்களும் திருமணத்திற்காக பொண்ணு பார்ப்பாங்க, இல்லைனா மாப்பிள்ளை பார்ப்பாங்க, தட்டி தட்டி போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? திருமணங்கிறது கைகூடாமல் அமையாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கற்பம் உண்டாகாமல் குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், நாள் தள்ளி போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது போல் பிரச்சனை உள்ளவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ சாபம் இல்லைன்னா பித்திருக்களுடைய தோஷம், அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இப்படி இருந்தால் தான் அந்த குடும்பங்களில் இது போல் நல்ல சுபகாரியங்கள் நடக்காமல் தடைபட்டு போய்கிட்டு இருக்கும். இதற்கு நம்ம வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை ஒன்று விரித்து, அந்த வாழை இலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பீங்கள், அதே போல் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி அதுக்கு அருகம்புல் வச்சு வில்வையில் கொஞ்சம் அந்த அந்த பிள்ளையாருக்கு வச்சு நீங்கள் என்ன செய்யணும், சந்தன குங்குமம்லாம் அந்த விநாயகருக்கு வச்சு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு என்ன செஞ்சுருங்கன்னா வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தேனும் பசும்பாலும், சரிங்களா, தேனும் பசும்பாலும் கலந்து ஒரு டம்ளரில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை கொஞ்சம் வில்வ இலை என்ன செஞ்சுக்குங்கன்னா, ஒரு 108 வில்வ இலை என்ன செஞ்சுக்குங்கன்னா பறித்து வச்சுக்குங்க. சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 நாட்கள் பண்ணணும். இந்த 11 நாளுக்கு தேவையான பொருள் வில்விலையை பறித்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது மரங்கள் இருந்தால் அதை டெய்லி கூட பறித்து வச்சுக்கிறலாம். சரிங்களா? இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜையை பண்ணணும். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா பெண்கள் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பண்ணலாம். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு வில்வ இலையை எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இதே போல் 108 வில்வையும் எண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதே போல் மந்திரம் சொல்லி நான் ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இப்படி அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த வில்வ இலையை கொஞ்சம் 2 எடுத்து சாப்பிடலாம். அதே போல் அந்த நெய்வேத்தியமாக வச்சுருக்கீங்கள தேனும் பாலும் கலந்தது அந்த பிரசாதத்தை நீங்கள் பெண்கள் முழுவதுமாக குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இதே போல் 11 நாளைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யணும். சரிங்களா? 11 நாளைக்கும் தேங்காவை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பாலும் தேனும் கலந்து மட்டும் நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுக்கணும். முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, பொரிகடலை இதெல்லாம் வச்சு பூஜை போட்டுருங்க. சரிங்களா? இந்த 11 நாளும் ரொம்பவும் சுத்தபத்தமாக வீடுல பயபக்தியோடு வீடெல்லாம் சாம்பிராணி புகை போட்டு நல்ல ஒரு பயபக்தியாக இருக்கணும். அதே போல் இலை போட்டு சைவ உணவு தான் சாப்பிடணும். சரிங்களா? அதே போல் 11 நாள் முடித்த பிறகு இந்த மஞ்சளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீரில் கரைச்சி வீடு முழுக்க நீங்கள் தெளிச்சு விட்றலாம். அது 11 நாள் பூஜை முடித்த பிறகு 12வது நாள் நீங்கள் போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் எலுமிச்சம்பழம் மாலை கட்டி அந்த தெய்வத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள தடைகள், தோஷங்கள், சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கிரும். இது பார்த்தீங்கன்னா பழமையான ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தாந்திரிக முறை. சரிங்களா? இந்த முறையை எல்லாருமே தாராளமாக பண்ணுங்க. இதற்காக நீங்கள் போய் மாந்திரிகர்கள்ட்ட போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த பூஜை முறையை நீங்களே பண்ணிக்கிறலாம் வீட்டில். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.